குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணத்தின் மங்காப் நகரில் 6 மாடிகளை கொண்ட குடியிருப்பு உள்ளது. இதில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றின் ஊழியர்கள் பலர் தங்கியிருந்தனர். கட்டிடத்தின் காவலாளி அறையில் புதன்கிழமை அதிகாலை தீப்பிடித்தது. தீ விபத்தில் சுமார் 50 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் 45 பேர் இந்தியர்கள் என்றும் அதில் 7 பேர் தமிழர்கள் என்றும் தகவல் கிடைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் ராமக்கருப்பன், தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி வீரசாமி மாரியப்பன், கடலூர் மாவட்டம் முட்டம் சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி முகமது ஷெரீப், திருச்சி ராஜு எபினேசு, தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் புனாப் ரிச்சர்ட் ராய், சென்னை ராயபுரம் சிவசங்கர் ஆகியோர் பலியானதாக தகவல் அறிந்து அவர்களது உறவினர்கள் கதறி அழுதனர். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இன்னைய வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். புகை வந்து அவர் மூச்சை அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய முகத்தை எனக்கு காட்ட சொல்லுங்க. நான் அவர் தானான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு அவரோட ஃபோட்டோவை காட்டுங்க. அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பண்ணுங்க. எனக்கு அது போதும். எனக்கு என் தம்பி போய் 6 மாதம் 5 மாதம் ஆகுதுங்க. குவைத்துக்கு போயிருக்க அவ்வளோ கேரளா கம்பெனிக்கு தான். இது வரைக்கும் சரியான ஒரு தகவல் தெரியலடா. ஆனால் அங்கே உள்ள ஆளுங்க வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாற்றி மாற்றி தவறிட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் என் தம்பி எனக்கு வேணும். ஆனால் கண்டிப்பாக 3 மணிக்கு பிறகு நான் வாடி 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 ஒவ்வொருத்தையா நம்பர் வாங்கி போட்டேன். மாறிய பையன் கிடைக்கலையேன்னு சொன்னாவ. வடி ஊழி இறங்கிட்டான், படி ஊழி இறங்கிட்டான். நாங்க குதிக்க சொன்னோம், அவன் குதிக்க மாட்டேன்ட்டான். கால் ஒடிஞ்சிருக்கு, நான் குதிக்கலன்னு சொல்லிட்டான். நாங்க அன்னைக்கு வாடி வாடி கண்ணாடியோட உடைச்சு குதிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க ஐயா. நான் ஒவ்வொருத்தருக்காக போன் போட்டு கேட்டேன்னு. இன்னைக்கும் டிவியில மாரியப்ப வீராசாமின்னு வந்து விட்டுத்தான் என் மருமவன் நம்ம பச்சனை செத்து போயிட்டான்னு என் மாவட்ட சொல்லிட்டான். இந்த மாவட்டம் உயிரிழந்தவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அயலக வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். தமிழகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதிவாகியுள்ளது. உடனடியாக துறை அதில் ஈடுபட்டு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மூலமாக உதவியும் அந்த உடலை பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டவனுடைய அடிப்படையில் துறை அந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உங்களோட தொடர்பு கொண்டு பேசினாங்களா? என்ன அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக அதை தீர்வு காணுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை அந்த குடும்பத்தாருக்கு நாம் 45 இந்தியர்களின் உடல்களுடன் இந்திய விமானப்படையின் சூப்பர் ஹெர்குலஸ் விமானம் கொச்சிக்கு புறப்பட்டது.